ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பான வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார், கர்த்தர் பெரியவர். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. இந்த நாளின் செய்தி 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 5:1 நாம் வாசிக்கலாம். பூமிக்குரிய கூடாரமாகிய பூமிக்கு உரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் இந்த கூடாரத்திலே நாம் தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்துக் கொள்ள மிகவும் வாஞ்சியுள்ளவர்களாய் இருக்கிறோம். நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்து கொள்ள மிகவும் வாஞ்சையுள்ளவர்களாக இருக்கிறோம். தரித்து கொண்டவர்களானால் நிர்வாணிகளாய் காணப்பட மாட்டோம். இந்த கூடாரத்தில் இருக்கிற நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம். இந்த போர்வையை களைந்து போட வேண்டும் என்று விரும்பாமல் மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படுவதற்காக போர்வையை தரித்தவர்களாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே. ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு தந்தவரும் அவரே. இன்னொரு மொழிபெயர்ப்பிலே நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். இன்னொரு மொழிபெயர்ப்பிலே இது நீங்கள் அப்பொழுது இந்த வேத பகுதியை நீங்களும் அதை அப்படியே நீங்கள் வாருங்கள், அப்பொழுது உங்களுக்கு புரியும். நாம் இவ்வுலகத்தில் குடியிருக்கும் உடலாகிய கூடாரம் அழிந்து போனாலும் கடவுளிடமிருந்து கிடைக்கும் வீடு ஒன்று விண்ணுலகில் நமக்கு உண்டு. அது மனித கையால் கட்டப்படாதது, நிலையானது என்பது நமக்கு தெரியுமல்லவா? இக்கூடாரத்தில் குடியிருக்கும் நாம் விண்ணுலகு சார்ந்த நம் வீட்டை பெற்றுக்கொள்ள ஏங்கி பெருமூச்சு விடுகிறோம். அதை பெற்றுக்கொண்டால் நாம் உறைவிடமற்றவர்களாய் இருக்க மாட்டோம். அங்கே நாம் பார்க்கிறோம், நாம் நிர்வாணிகளாய் இருக்க மாட்டோம் என்று. இங்கே உறைவிடமற்றவர்களாய் இருக்க மாட்டோம். இவ்வுலக கூடாரத்தில் குடியிருக்கும் நாம் இந்நிலையை தாங்க இயலாமல் பெருமூச்சு விடுகிறோம். இக்கூடாரத்தை விட்டு விலக வேண்டும் என்பதல்ல, மாறாக விண்ணக வீட்டை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே நம் விருப்பம். வாழ்வுக்குரியது சாவுக்குரியதை தனக்கு உட்படுத்தும் இந்நிலை அடைவதற்கென்றே கடவுள் நம்மை தயாரித்து மீட்பை உறுதிப்படுத்தும் அடையாளமாக அவருடைய தூய ஆவியை நமக்கு வழங்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. இந்த நம்முடைய கையில் கருத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிற வேதாகமத்தினுடைய அந்த உச்சரிப்புகள் வார்த்தைகளை பார்க்கலும் நான் இப்பொழுது வாசித்ததான இது ரோமன் கத்தோலிக்க பைபிளுடைய ஒரு மொழிபெயர்ப்பு. அது சோதரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சரி, பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அங்கே சொல்லப்பட்டிருக்கும் பூமிக்குரிய நம் உலகில் குடியிருக்கும் உடலாகிய கூடாரம் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படியானால் நம்முடைய சரீரத்தை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கு. பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு, இந்த வீடு இங்கே சரீரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதை நம்முடைய வாழ்க்கை என்றும் எடுத்துக்கொள்ளலாம். பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வாழ்க்கை, பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய இந்த சரீரம், அது எப்படி இருக்குமா? அழிந்து போனாலும் என்று சொல்லி. எனவே பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய சரீரமாக இருந்தாலும் சரி, நம்முடைய வாழ்வாக இருந்தாலும் சரி, இந்த ரெண்டுமே நிலையில்லாத ஒன்றாக இருக்கிறது. அல்லேலூயா சொல்லலாமா? நீங்கள் சரீரத்தை எடுத்துக்கொண்டால் சரீரமானது ஒரு குறிப்பிட்ட காலம் வரையிலும் நமக்கே நம்முடைய சரீரத்தை பற்றி தெரியாது. குழந்தை பருவம், அந்த குழந்தை பருவத்தில் நம்முடைய சரீரத்தை பற்றி நமக்கே தெரியாது.
எனக்கு கூட தெரில. நான் குழந்தையாக இருந்த நேரத்தில் நான் எப்படி இருந்தேன்னு எனக்கு தெரில. யாருக்குமே நமக்கு தெரியாது. அது அறியாத ஒரு வயது. அந்த நிலைமை மாறுகிறது இல்லையா, சொல்லலாமா? அந்த நிலைமை, குழந்தையாக இருக்கிற ஒரு பிள்ளையினுடைய நிலைமை மாறுகிறது. அந்த நேரத்தில் வஸ்திரம் இல்லாமல் இருந்தால் கூட யாருமே அதை பெருசாக எண்ணவும் மாட்டாங்க. அது ஒரு குற்றப்படுத்துகிற காரியமோ அவலட்சணமான காரியமாகவும் கூட அதை நம்ம யாரும் என்றது கிடையாது. அதன் பிறகு ஒரு பருவம் இருக்கிறது, கொஞ்சம் கொஞ்சம் அறிகிற வயசு, பள்ளிக்கூட அனுபவங்கள். ஆமாம், உங்களுக்கு எத்தனை வயசில் இருந்து பள்ளிக்கூட அனுபவம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதுன்னு தெரியாது. ஆனால் எனக்கு 5ஆம் வகுப்பு, முதலாம் வகுப்பு அனுபவம் கூட எனக்கு தெரியுது. எங்கள் டீச்சர் என் கையை பிடிச்சி எழுதி கொடுத்த ஞாபகம்லாம் இருக்குது. அதுக்கு மேல் தெரில. அதோட 5க்கு தான் வருது. 2, 3, 4 எனக்கு தெரில. அதோட 5ஆம் வகுப்பு ஞாபகம் எனக்கு இருக்கிறது. ஆமாம், அதோடு 6, 7 தெரில. 8ஆம் வகுப்பு தான் எனக்கு ஞாபகம் இருக்கிறது. எனவே இந்த வாழ்க்கையானது ஒரு நிலையில்லாததாக இருக்கிறது. ஆமேன், அல்லேலூயா. ஆமாம், நிறைய பேர் என்னையா அவ்வளோ லாங்குக்கு எங்களை கொண்டு போயிட்டீங்களே, எங்களை சிந்திக்க வைக்கிறீங்களே அப்படின்னு. கர்த்தர் நல்லவர். அதன் பிறகு ஒரு திருமண வயது. இது எல்லாருக்கும் முக்கியமான ஒரு வயது. இப்பொழுது தான் சில பொறுப்புகள் வரும் அவர்களுக்கு. ஆமாம், திருமண வயது வந்தால் என்ன பண்ணணும்? ஒரு பொறுப்புகள். ஆனால் நாம் எல்லாம் என்ன பண்ணுகிறோம் என்றால், இப்பொழுது எல்லாரும் வைத்திருக்கிறது ஒரு பிள்ளை 2 பிள்ளை தான் வச்சுருக்குறாங்க. அதனால் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, அந்த பிள்ளைகளை அம்மாவோடு அப்பாவோடு வைத்துக்கொள்ள வேண்டும் என்று ரொம்ப விரும்ப. அதுக்கு நானும் எதிரி கிடையாது. நான் ஏதாவது சொல்ல போனால் நீங்கள் அதை குற்றமாக எண்ணுவீங்க. ஆனாலும் நான் சொல்லுவது, கொஞ்சம் அவங்களும் பொறுப்பில் விழுந்து எழும்பி வரட்டுமேன்னு கொஞ்சம் விட்டுறணும். அவங்கள விட்டுறணும். நான் அப்படி தான் விடப்பட்டேன். நான் திருமணமாகி வந்தபோது அப்பொழுதுதான் எனக்கு ஒரு தெரிகிறது, ஆஹா. ஏன்னா அதுவரையிலும் நாங்கள் 4 பேர் 5 பேர் பேச்சுலர் ரூமில் படுத்திருப்போம். படுத்திருக்கிற பாதி நாள் தான் வீட்டில் படுத்திருப்போம், பாதி நாள் வெளியிலே படுத்து கிடப்போம். இப்போ தான் திருமணம் ஆன பிறகு எப்படி வெளியில் படுத்து கிடக்க முடியும்னு பார்த்து கதவை பூட்டிகிட்டு படுத்து கிடந்தால் தான் தெரியுது, ஐயோ புழுக்கம்னா இப்படி தான் இருக்கும்னு. ஃபேன் இல்லாமல் தூங்க முடியாதுன்னு. சம்பாத்தியம் கிடையாது எனக்கு. நல்லா ஞாபகம் இருக்கிறது, என் மனைவியினுடைய ஒரு வளையலை கழட்டி அடமானம் வச்சு இம்மீடியட்டாக ஒரு ஃபேன் வாங்கி தான் ஆகணும்னு ஒரு டேபிள் ஃபேன் வாங்கின ஞாபகம் இருக்கிறது. அந்த லெவலில் தான் நானும் இருந்தேன். எனவே குடும்பம் என்பது ஆகும்போது கொஞ்சம் நமக்கு பொறுப்புகள் வரும். அப்பா அம்மாவோடு நெருங்கி இருந்தால் அந்த பொறுப்புகளெல்லாம் வராது. எப்பா ஃபேன் வாங்கினேன், எனக்கு ஒரு ஃபேன் வாங்கி விடணும். அப்போ தான் தெரியும் நம்முடைய கஷ்டங்கள், காரியங்கள்லாம். இதுபோல் எல்லா காரியங்களிலும் அனுபவங்கள் கற்றுக் கொடுக்கறது அந்த திருமண வயதில் வரும்பொழுது. அது கொஞ்ச நாள் அப்படியே போகும். அதன் பிறகு சம்பாதிக்கணுமே என்கிற ஒரு பருவம். எல்லாமே பார்க்கும்போது, நீங்கள் பார்க்கும்போது அதெல்லாம் டெம்பரரி தான். இந்த பூமிக்குரிய கூடாரமாகிய இந்த வீடு என்ன ஆனாலும் அழிந்து போனாலும், ஒவ்வொரு ஸ்டேஜும் அழிந்து போய்கொண்டு புது அனுபவம் வந்து கொண்டே இருக்கும். ஆமென். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அந்த அனுபவம் வந்து கொண்டே இருக்கும். இந்த அனுபவமெல்லாம் நாம் இங்கே உலகத்திலே நாம் சில காரியங்களை நாம் கற்றுக்கொண்டு சாட்சியாக நாம் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆனால் எந்த அனுபவமாக இருந்தாலும் சரி, எந்த வயதாக இருந்தாலும் சரி, ஒன்று இருக்க வேண்டும். நான் இந்த கூடாரத்தை நம்பி இல்லை. எந்த கூடாரம்? நம்முடைய வாழ்க்கை என்றும் கூடாரம், நம்முடைய சரீரம் என்னும் கூடாரத்தை நம்பி இல்லை. இந்த கூடாரமானது, இந்த பூமிக்குரிய கூடாரமானது, கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போகிறது. தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத நித்திய வீடு பரலோகத்தில் நமக்கு உண்டு. இங்கே கொடுக்கப்பட்டுகிற வீடு அழிந்து போகிற கூடாரம். இந்த நாள் செய்தியின் தலைப்பு கூட அழியும் கூடாரம், அழியாத கூடாரம் என்கிறதான தலைப்பு. சோதரம். சில நேரங்களில் தம்பி கிஷோர் என்கிட்ட வீட்டில் போய் ஃபோன் பண்ணுவார், அங்கிள் என்ன தலைப்பு வைக்கலாம் அப்படின்னு. நான் தலைப்பே சொல்லாமல் போயிடுவேன். அதனால்
சோத்திரம். அழியும் கூடாரம், அழியாத கூடாரம். நம்முடைய இந்த பூமியிலே ஆண்டவர் நம்மை அனுப்பி, தாயின் கர்ப்பத்திலிருந்து வெளியே வந்து அனுப்பி அனுபவங்கள் வழியாக கொண்டு போகிறார். எல்லா அனுபவம் அழியும் கூடாரம், அழிந்து கொண்டே தான் இருக்கும். ஒன்றுமே பெர்மனன்ட் கிடையாது. அல்லேலூயா. எதுவுமே பெர்மனன்ட் கிடையாது, அழிந்து கொண்டே போகும். ஆனால் நமக்கென்று ஆண்டவர் ஒரு கூடாரத்தை வைத்திருக்கிறார். அது அதற்கு கூடாரம் என்று சொல்லவில்லை, நித்திய வீடு என்று சொல்லப்பட்டிருக்கு. நித்திய வீடு. ஆமாம், அந்த நித்திய வீடு தான் நமக்கு பெர்மனண்ட் பிளேஸ். அது பெர்மனண்ட் வாழ்க்கை. அதுதான் இங்கே இருக்கிற வாழ்க்கையெல்லாம் டெம்பரரி வாழ்க்கை. ஆமேன், சோத்திரம். இந்த கீழே வருகிறது, ஏனெனில் இந்த கூடாரத்திலே நாம் தவித்து, இந்த கூடாரத்திலே தவிப்பு இருக்கிறது. ஆமாம், என்ன செய்வது, ஏது செய்வது? ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் மனிதனுக்கு தவிப்பு இல்லாமல் இல்லை. எல்லாரும் வேலை பார்க்க வேண்டும், நல்ல உத்தியோகத்தில் வர வேண்டும், நல்லா படிக்க வேண்டும் என்று விரும்பி படிக்கிறார்கள். நல்ல உத்தியோகம் கிடைக்கிறது. எல்லா துறையிலும் உங்களுக்கு என்ன இருக்கிறது? தவிப்பு உண்டு. பரலோகத்தில் மட்டும்தான் நமக்கு தவிப்பு இல்லை. ஆமேன், சோதரம். அதாவது என்னென்றால் தவிப்பு என்று சொல்கிறதான ஒரு காரியம், அந்த தவிப்பு இருக்கிறது பாருங்கள், அதில் மாட்டினவங்களுக்கு தான் தெரியும். சோதரம். ஆமாம், இல்லை நம்ம அநேகருக்கு ஆறுதல் சொன்னாலும் அந்த ஒரு பாதை நம்முடைய வாழ்வையில் வரும்பொழுது தான் அந்த கலக்கங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை அனுபவிக்கும் தான் தெரியும். எனவே இந்த பூமியிலே நாம் வாழ்கிற இந்த கூடாரத்திலே தவிப்பு என்கிறதான இந்த தவிப்புக்கு கலக்கம், போராட்டம், இப்படியெல்லாம் பலதும் சொல்லலாம். இது நீங்கள் என்னன்னாலும் சொல்லிகிட்டே போங்க. இதெல்லாம் இந்த எல்லாருடைய வாழ்க்கையிலும் இந்த தவிப்புகள் வரும். ஆமேன், சோதரம். வீட்டில் யாராவது விருந்தாளிங்க வந்துட்டாங்கன்னா பால் இல்லை என்று சொல்கிற ஒரு தவிப்பு வரும் பாருங்க. சில நேரங்கள் ஐயோ பால் இல்லை, பால் வாங்கணும், அவங்களுக்கும் தவிப்பு தான். 1,00,000 ரூபா கட்டணும்னு சொல்லும்போது வர்றது தவிப்பு தான். அதனால் தவிப்பு 10 ரூபாயிலையும் இருக்குது, பல லட்சங்களையும் இருக்குது இந்த தவிப்புகள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில நேரங்களில் நமக்கு வருகிற தவிப்புகள் பயங்கரமாக இருக்கும். சோதரம். இந்த கூடாரத்திலே நாம் என்ன பண்ணுகிறோமா? தவிக்கிறோம், தவிக்கிறோம், தவிக்கிறோம். ஆமாம், எவ்வளோ ஃபீஸ் கட்டி பணம் கட்டி எல்லாம் பண்ணாலும் எக்ஸாம் அந்த ஹாலில் போனோன்னே ஒரு தவிப்பு வரும் பாருங்க. சோதரம். தவிக்காமல் எக்ஸாம் எழுதின ஆள் நான் ஒரு ஆள் தான். ஆளுங்கள்ட்ட எல்லார்ட்டையும் அதாவது பேட்டி காணும்போது அவங்கவுங்க தவிக்கிற தவிப்பு. ஆமாம், நான் 10ஆம் வகுப்பு எக்ஸாம் எழுதுறதுக்கு போகிறப்போ மத்தியானம் எக்ஸாம், நான் காலமாக மீன் பிடிக்க போயிருக்கிறேன். அப்போ தான் மழை பெய்யுது, ஆற்றுல நல்ல தண்ணி வருது. மீன் பிடிச்சிக்கிட்டு டைம் போனதே தெரியாது. அங்கே சூரியனை பார்த்தாச்சுன்னா நல்ல பளபளம். திடீர்னு சூரியன் உதிச்சு பாருங்கள், விழுந்து அடித்து விழுந்து புக்கும் எல்லாம் எடுத்துகிட்டு பெண்ணெல்லாம் எடுத்துகிட்டு ஓடி போகிறேன். ஹாலில் நுழையும் போது எனக்கு தெரிஞ்சவங்க யாரும் இல்லை. என்னடா, அப்போ தான் ஒரு சின்ன தவிப்பு வந்து, என்னடா நான் கிளாஸில் கரெக்டாக தானே வந்தேன், ஆளுங்களை காணும். அங்கே இருந்த ஒருத்தன் கேட்குறான், உனக்கு காலமே எக்ஸாமா மத்தியானம் எக்ஸாமான்னு. நான் சொன்னேன் மத்தியானத்துக்கு மேலே எக்ஸாம். யோ இது காலமே எக்ஸாம், வீட்டுக்கு போ அப்படின்னு. அப்போ காலமையும் சாயங்காலமும் மத்தானியும் தெரியாமல் மீன் பிடிக்க போன அவசரம் அது. சோதரம். அதனால் நான் ஒரு ஆள் தான் தவிப்பு இல்லாமல் எக்ஸாம் எழுதின ஆள். எது வேணுமானாலும் நடக்கட்டும், ஆண்டவர் நல்லவர். அதனால தான் இன்றைக்கு குறைஞ்ச படிப்பு தான், நான் பள்ளி படிப்பு தான் படித்தேன். ஆனால் ஆண்டவர் என்னை சொல்லுவார்ல, எளியவனை குப்பையில் என்று எடுத்து பிரபுக்களோடு ராஜாக்களோடு உட்கார வைத்திருக்கிறார் என்று சொல்லி பிஇ படித்தவங்களுக்கே நான் ஐடியா கொடுக்குற அளவில் ஆண்டவர் என்னை உயர்த்தி இருக்கிறார். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனவே இந்த உலகத்தில் நமக்கு தவிப்பு உண்டு. இந்த தவிப்பு அது சில நேரங்களில் நம்மை அதிகமாக கலங்க வைக்கிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த செய்தியினுடைய சாராம்சம் என்ன என்றால், இந்த பூமிக்குரிய கூடாரம்
நித்திய கூடாரம். இதை வைத்துக் கொள்ளுங்க. ஒரு நாள் நாம் நித்திய கூடாரத்தில் போய் அங்கே தவிப்பே இருக்காது. ஒருபோதும் அங்கே தவிப்பு இருக்காது. இந்த புலகத்தில் நாம் வந்துட்ட பிறகு ஒவ்வொரு ஸ்டேஜுகளிலும் நமக்கு தவிப்பு இருக்கிறது. வெளிப்படுத்தல் 21:4 வாசியுங்கள். அவர்கள் கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார், இனி மரணமும் இல்லை. அங்க போன பிறகு பார்த்தீங்கன்னா அந்த நித்திய ஸ்தலத்திலே போன பிறகு இனி மரணம் இல்லை, துக்கமும் இல்லை, துக்கம் இல்லை, அலறுதலும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, வருத்தமும் இல்லை. முந்தினவைகள் ஒழிந்து போயின, முந்தினவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, இனிமேல் அங்கே. எனவே நம்முடைய மைண்டில் ஒன்று இருக்கணும், எனக்கு ஒரு இளைப்பாறுகிற ஸ்தலம் இருக்கிறது, இளைப்பாறுகிற வாழ்க்கை ஒன்று இருக்கிறது, நித்திய வாழ்க்கை ஒன்று இருக்கிறது. நன்றாக நினைத்து பார்க்க வேண்டும். இந்த பூமிக்குரிய கூடாரம் வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, சரீரமாக இருந்தாலும் சரி, குறைந்த நாட்கள் தான். ஆனால் நித்திய வாழ்வு என்று சொல்கிறது அது நீடிய வாழ்வாக இருக்கிறது. ஆம், இங்கே இருக்கிறதெல்லாம் குறைவுதான், குறைந்த காலம், குறைந்த காலம். எனவே நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மைண்ட் செட்டப் நன்றாக நாம் வைத்துக்கொள்ள வேண்டும். நான் இந்த உலகத்துக்கு உரியவன் அல்ல, இந்த உலகத்தின் பாடுகள் எல்லாம் அது என்னை விட்டு போய் நான் ஒரு நித்திய இடத்துக்கு நான் போக போகிறேன். அல்லேலூயா சொல்லலாமா? ஸ்தோத்திரம். நித்தியம். உலகத்து மனிதர்கள் இதை சொல்ல முடியாது, கவனிக்க வேண்டும். அருமையான சகோதரி சொன்ன போல அதுதான் அன்பு. இவ்வளவாய் நம் பேரில் ஆண்டவர் அன்பு கூர்ந்திருக்கிறார் என்றால், உலகத்து மனிதர்கள் எனக்கு நித்திய வாழ்வு உண்டு, நித்திய சமாதானம் உண்டு, நித்திய கலக்கம் இல்லாத ஒரு வாழ்வு உண்டு என்று அவர்கள் சொல்ல முடியாது. இந்த உலகத்தில் என்னதான் படித்தவர்களாக இருந்தாலும், பதவியில் இருந்தவர்களாக இருந்தாலும் சரி, நமக்கு மட்டும்தான் அந்த வாழ்வு உண்டு. ஏனென்று சொன்னால், அந்த 2ஆம் வசனம் வாசியுங்கள். ஏனெனில் இந்த கூடாரத்தில் 5ஆம் அதிகாரம், அதாவது 2 கொரிந்தியர் 5, அதுதான் மெயின் சப்ஜெக்ட், அதை வச்சுக்கிடுங்க. ஏனெனில் இந்த கூடாரத்தில் நான் தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்துக்கொள்ள மிகவும் வாஞ்சையுள்ளவர்களாக இருக்கிறோம். தரித்து கொண்டவர்கள் ஆனால் நிர்வாணிகளாய் காணப்பட மாட்டோம். நாம் தரித்து கொண்டவர்களானால் வெறுமையாக காணப்பட மாட்டோம். எனவே இங்கே தரித்து கொள்கிற ஒரு அனுபவம் இருக்கிறது, தரித்து கொள்கிற அனுபவம். இந்த உலகத்து மனிதர்கள் அதை மட்டும்தான் தரித்து கொள்ளவில்லை, மீதி எல்லாவற்றையும் அவர்கள் தரித்து கொண்டிருக்கிறார்கள். சோதரம் எதை என்றால், எதை அவர்கள் தரித்து நாம் தரித்து கொண்டிருக்கிறோம், அவர்கள் தரித்து கொள்ளவில்லை என்று சொன்னால், கலாத்தியர் 3:27 வாசியுங்கள். கலாத்தியர் 3:27. ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் கிறிஸ்துவுக்கு உள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டீர்களே. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்கு உள் ஆக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. ஆமாம், அங்கே சொல்லப்பட்டிருக்கிற அந்த தரித்து கொண்ட அனுபவம், ஒருவேளை அங்கே நேரடியாக நாம் பார்க்கும்போது அந்த பரம வாசஸ்தலத்தை நாம் தரித்து கொண்டோம்னா எப்போ தரித்து கொள்ள முடியும் என்றால், பூமியிலே முதலாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருக்கு உள் ஆவதற்கு நாம் ஞானஸ்நானத்திலே முதலாவது நாம் பெற்றுக்கொள்கிறோம். அந்த ஞானஸ்நானத்தில் என்ன நடக்கிறது என்றால், நாம் கிறிஸ்துவுக்கு உள் போய் விடுகிறோம், கிறிஸ்து நமக்கு வெளியே வந்து விடுகிறார். அடுத்தபடியாக அவரை நாம் தரித்திருக்கிறோம். எப்படி ஒரு ட்ரெஸ்ஸை நாம் தரித்திருக்கிறது போல அவரை நாம் தரித்திருக்கிறோம். ஞானஸ்நானம் என்பது சாதாரண ஒன்று அல்ல. கிறிஸ்துக்கு உள் நாம் மறைந்திருக்கிறோம், கிறிஸ்து நமக்கு வெளியே இருக்கிறார். இனி நான் அல்ல, என்னை காண்பவர்கள் ஆண்டவரை காண வேண்டும் என்று சொல்லி, ஆமென். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் ஜீவித்திருக்கிறார். எனவே நம்முடைய பேச்சு, ஆற்றல், என்னுடைய செயல்பாடு எல்லாமே இப்பொழுது கிறிஸ்துவாக மாறிவிட வேண்டும்.
கிறிஸ்துக்குள் ஆக கிறிஸ்துவை ஞானஸ்தானத்திலே நாம் தரித்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா சொல்லலாமா? இந்த தரித்து கொண்டவர்கள் நிர்வாணிகள் அல்ல. நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. என்ன நம்பிக்கை என்றால், நாம் ஒரு பெர்மனண்ட் பிளேஸுக்கு போக போகிறோம். அந்த பிளேஸில் இனிமேல் கலக்கம் இல்லை, நெருக்கம் இல்லை, வருத்தம் இல்லை, எந்த பாடுகளும் இல்லை, தவிப்பு இல்லை. அங்கே ஒன்றுமே இருக்காது. இந்த தவிப்பெல்லாம் இங்கே தான். அதனாலே நாம் இன்றைக்கு நான் ஒரு ரகசியம் உங்களுக்கு என்ன சொல்லிடுறேன், ஷார்ட்டான ஒரு செய்தி தான் இது. என்ன ரகசியம் என்றால், நமக்கு எல்லாருக்கும் பாடுகள் வரும். கிறிஸ்துவை தரித்தவர்களுக்கும் பாடுகள் வரும், தரிக்காதவர்களுக்கும் பாடுகள் வரும். ஒன்று நாம் நினைக்க வேண்டும், நம்முடைய பாடுகளிலே நான் இப்பொழுது கிறிஸ்துக்கு உள் இருக்கிறேன், கிறிஸ்து எனக்கு வெளியே இருக்கிறார், நான் கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறேன். எனவே நான் கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து எனக்குள்ளாக வாழுகிறார் என்று சொன்னால், எனக்கு வர்ற தவிப்பில் அவருக்கும் பங்குண்டு. ஆமென். அல்லேலூயா சொல்லலாமா? இதை நாம் இன்றைக்கு வரையிலும் அதை புரிந்து கொண்டிருக்கிறோமா என்று நாம் நினைக்க வேண்டும். நாம் சொல்லுவோம், எவ்வளோ பாடுகள், எவ்வளோ வேதனைகள், எவ்வளோ காரியங்கள், என் பிள்ளையினுடைய படிப்பு, பிள்ளையுடைய திருமணம், பிள்ளையுடைய எதிர்காலம் என்று எல்லாம் சொல்லுகிறோமே. இதில் உங்களுக்கு இருக்கிற பங்கை விடவும் நம்முடைய ஆண்டவருக்கு பங்கு இருக்கிறது என்று நினைப்பீர்களானால் உங்களுக்கு அந்த தவிப்பே வராது. அல்லேலூயா சொல்லலாமா? எனக்கு இருக்கிற பங்கை விடவும் என் ஆண்டவருக்கு இதிலே பங்கு இருக்கிறது. அதனாலே நான் தவிக்கக்கூடாது. எனக்கு அவப்பேர் வருமானால் ஆண்டவருக்கும் தான் அவப்பேர் வரும். ஆமாம், எனக்கு அவப்பேர் வருமானால் ஆண்டவருக்கும் தான் அவப்பேர் வரும். சோதரம். கடந்த நாட்களிலே ஒரு தம்பி, ஒரு நல்ல தம்பி என் வீட்டுக்கு அருகில் இருக்கிறார். அவர் ஒரு கேட்ரிங் நடத்தியிருக்கிறார். அவர் என்ன பண்ணாருன்னா, அவருக்கு ஒரு தொழில் இருக்குது, நல்ல டிரைவரு, அவர் வேலை பார்க்குறார். ஆனாலும் சைடில் அவர் கேட்ரிங் நடத்துவார். கேட்ரிங் நடத்தினவர் ஒரு பெரிய கல்யாணத்தில் உள்ள கேட்ரிங் எடுத்துட்டார். ஒரு சாப்பாடுக்கு மட்டுமே அதுக்கு ஒரு 8-9 லட்சம் ரூபா. அதில் ஒரு அட்வான்ஸ் மட்டும்தான் அவங்க பே பண்ணாங்க. இவர் என்ன பண்ணார், அந்த அட்வான்ஸ் வாங்கி எல்லா சமையலுக்குள்ள காரியங்களெல்லாம் உண்டு. அந்த திருமணம் முடிந்த உடனே மீதி 4 லட்ச ரூபாய்க்கு மேலே இவருக்கு கொடுக்கணும். அவர் கொடுக்கவே இல்லை. அதில் இவர் என்ன பண்ணார், இவருடைய ஒர்க்கர்ஸுக்கு இவர் யாருக்கு செட்டில் பண்ணணுமோ இவர் எல்லாவற்றையும் செட்டில் பண்ணிட்டார், கடன் வாங்கி. இப்போது இவர் கடனை அடைப்பதற்கு இங்கிருந்த வேலையெல்லாம் விட்டுட்டு, அவர் பாவம் 4 லட்ச ரூபா கடனை என்னால் அடைக்க முடியாது இங்கே இருந்தால் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே வர்ற சம்பளம் ஒரு 30,000 25,000 வரும். அதனால நான் ஃபாரின் போயிட்டு எப்படியாவது சம்பாதிச்சு வரேன்னு. இப்போ மனைவி, மக்கள், வீடு எல்லாவற்றையும் விட்டு அவர் இப்போ ஃபாரின் போயிருக்கிறார். ஃபாரின் போகிறது அவர் ஒரு பெரிய சம்பாதிக்கணும்னு அவர் போகலை. எதுக்கு போகிறாரு? நான் மானத்தோடு வாழணும், இந்த கடனை எப்படியாவது நான் அடைக்கணும் என்று சொல்லுகிட்டு. அன்பு தெய்வ பிள்ளைகளே, நாம் இந்த அவப்பெயர், அவருக்கு கெட்ட பேர் அவர் சுமந்து கொண்டு போய் என்ன பண்ணுறார், இஸ்ரவேல் தேசத்துக்கே ஓடி போயிட்டார். ஒரு பக்கம் எல்லாம் சொல்கிறாங்க அங்கேயே யுத்தம் நடந்துட்டு இருக்கு, இவர் இங்கே போயிருக்கிறாரு. நமக்கு அவப்பெயர் வந்தால் யாருக்கும் தான் வரணும், நம்முடைய இயேசுவுக்கு தான் வரணும். அப்போ அவரை நம்ம எப்படி என்ன பண்ணக்கூடாது, விட்டு விடவே கூடாது. அவ்வளோ டீப்பாக நீங்கள் நம்பிக்கை வைப்பீர்களானால் அந்த அவப்பெயருக்குள்ளால் உங்களை ஆண்டவர் ஒருபோதும் விடவே மாட்டார். உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான். உன்னை பகைக்கிறவர்கள் உன்னை பகைப்பதற்கு முன்பதாகவே என்னை பகைத்து விட்டார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். அவ்வளவு ஒரு நெருக்கம் எந்த சூழ்நிலையிலும் நாம் காணப்படும். நான் தனியாக இதை செய்கிறேன் என்று ஒருபோது நினைக்காதீர்கள். நான் தனியாக செய்கிறேன், நான் தனியாக செய்ய நினைக்காதீர்கள். ஒரு வீட்டு வேலையாக இருந்தாலும் சரி, வீட்டில் நாம் சொந்த வீட்டிலே நாம் செய்கிற ஒரு காரியமாக இருந்தாலும் கூட அந்த வேலையிலும் ஆண்டவரை விட்டு விடாதீர்கள். ஆமாம், விட்டு விடாதீர்கள். அந்த ஆரம்பிக்கும் போது பாஸ்டர் அவர்கள் ஒரு வார்த்தையை சொல்லி தாசிட்ட கேட்டார் என்னன்னு. அப்புறம் அவங்க யோவானில் நமக்கு சொல்லியும் தந்துட்டாங்க. அப்போது அங்கே இச்சை ஆரம்பிக்குது. அடுத்தது என்னது? கோபம், நிம்மதியற்ற நிலைமை. இதெல்லாம் ஏன் நாம் வருவித்து வைத்துக் கொள்கிறோம்? நாம் சிலதை என்ன பண்ணுறோம், வருவித்து கொள்கிறோம். ஆமாம், உள்ளதை வைத்து நல்லதாய் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும்.
ஆண்டவரோடு சேர்ந்து நடக்க பழக வேண்டும். ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டும், நான் இதை செய்யலாமா, இதை செய்யக்கூடாதா, இதை செய்யலாமா, இதை செய்யக்கூடாது. ஆண்டவரோடு இணைந்து போய் பாருங்கள். நமக்கு ஒருபோதும் ஆண்டவர் தவிப்பை கொன்றவே மாட்டார். எனவே கவனமாக நாம் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே ஆண்டவரை நாம் தரித்துக் கொள்கிறோம். எபேசியர் 4ஆம் அதிகாரம், எபேசியர் 4:22 வாசிக்கலாம். அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளினாலே கெட்டுப்போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு. பழைய மனுஷன் என்று சொல்லும்போது இங்கே ஆதாமை குறிக்கிறது. இந்த பழைய மனுஷனாகிய ஆதாம், அவன் எது? மோசம் போக்கும் இச்சையினாலே அவன் மாட்டிக்கொண்டான். அந்த பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே, களைந்து போட்டு அப்படின்னு சொன்னால் என்னன்னா உரிந்து போட்டுடணும். இப்போ ஆண்டவரை நம்ம தரிச்சிருக்கனாலவா, அப்போ அந்த பழைய மனுஷனை என்ன பண்ணணும்? அது வரைக்கும் நம்ம அந்த ஒரு குறிப்பிட்ட சால்வேஷன் நமக்கு வர்றது வரைக்கும் நம்ம எந்த மனுஷனை தான் தரிச்சிட்டு இருக்கிறோம்? அந்த பழைய மனுஷனாகிய அந்த ஆதாமனுடைய கிரியைகளை தான் நான் தரித்து கொண்டு ஞானஸ்தானத்தில் அந்த பழைய மனுஷனை களைந்து போட்டு புதிய மனுஷனாகிய, அடுத்த வசனம் வாசிங்க, உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனாகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ள வேண்டுமா? அல்லேலூயா சொல்லலாமா? எனவே அன்பு தெய்வ பிள்ளைகளே, ஞானஸ்தானம் பெற்றதான தேவ பிள்ளைகள் மேலே இனிமேல் பழைய மனுஷன் உட்காரக்கூடாது. புதிய மனுஷனாகிய இயேசு தான் நம்மோடு கூட இருக்க வேண்டும். ஆமென், ஸ்தோத்திரம். நம்முடைய உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாக. ஆமென். அதனால தான் அந்த புதிதான ஆவி, அதுவரையிலும் நீங்கள் ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு 30 வயசு ஆனாலும் 30 வயசு வரைக்கும் இருந்த ஆவி இனிமேல் இருக்கக்கூடாது. புதிய ஆவி உள்ளவர்களாக இருக்கணும். ஆமாம், அதனால தான் ஆண்டவர் சொல்லும்போது சொல்கிறார், குழந்தையை போல மாறாவிட்டால் பரலோகத்தில் பிரவேசிக்க முடியாது. அந்த சிறு பிள்ளைகளை போல ஆகாவிட்டால், அப்போ சிறு பிள்ளை நீ மாற வேண்டும், மறுபடி மாற வேண்டும். இப்போ பெரிய வாலிபனாக வந்தாச்சு, இப்போ நீ ஆண்டவரை தரித்து கொண்ட அனுபவம் வரும்போது திரும்ப என்ன பண்ணிடணும்? குழந்தையை போல மாறிடணும். சோத்திரம். கள்ளங்கபடம் இல்லாத ஒரு புதிய ஆவி உடையவராக மாற வேண்டும். அல்லேலூயா சொல்லலாமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்கெல்லாம் இப்போ இந்த வயசில் போய் படிக்க போனால் யாருக்காவது படிப்பு ஏறுமா? ஏன் ஏறாது? என்னென்னா பிள்ளைங்களுடைய மைண்டு ஃப்ரீயாக இருக்குது. நம்ம எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டோம் சூட்கேஸில். சில நேரங்களில் பார்த்திங்கன்னா எங்கேயாவது டூர் போனோம்னா 3 சூட்கேஸில் உள்ள துணியை ஒரு சூட்கேஸில் அமுக்குவோம் பாருங்கள். போட்டு அமுக்கிறது போல் நம்ம மைண்டுக்குள்ளால் போட்டு என்ன பண்ணியிருக்கிறோம்? பல காரியங்களையும் போட்டு திணிச்சு அமுக்கி வச்சுருக்கோம். அதனால தான் இப்போ புதுசாக எதுவுமே ஏறாது. புதுசாக ஏதாவது கற்றுக்கொள்ளலாம்னு சொன்னால் ஏறாது. ஆனால் அந்த பிள்ளைங்களுக்கு அப்படி இல்லை, அவர்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும். மைண்டெல்லாம் இப்போ எப்படி இருக்குது? ஃப்ரீயாக இருக்குது. மைண்டில் எதுவுமே இல்லை. அதனால் ஒன்று வர 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 அப்படியே பதிஞ்சிருது. அல்லேலூயா சொல்லலாமா? ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார். அன்பு தெய்வ பிள்ளைகளே, அதனால தான் ஆண்டவர் அதற்கு சொல்யூஷன் என்ன சொல்லி கொடுத்துருக்கிறார்னா, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஓட்டார். இந்த பாரங்களை நாம் மனநிலை போட்டு அழுத்தி 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 வைக்காதபடி என்ன பண்ண வேண்டும்? கர்த்தர் மேலே நம்முடைய பாரத்தை வைக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லலாமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பு தெய்வ பிள்ளைகளே, எல்லாருக்கும் பிரச்சனை உண்டு, எல்லாருக்கும் வேதனை உண்டு. வேதனை இல்லாமல் இல்லை. முந்தா நேற்று நினைக்கிறேன், என் மனைவி காலமே எழுப்பி சொல்கிறாங்க, நைட்டெல்லாம் தூக்கமே இல்லை, தேவையில்லாத சிந்தனைகள் எல்லாம் ஓடிட்டுருக்கு, நீங்கள் எனக்கு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு. ஊழியக்கார குடும்பத்துக்கே இவ்வளவு இருக்கணும்னா மற்றவங்கெல்லாம் எப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சோதரம் புரிகிறதா உங்களுக்கு? மனிதனாய் பிறந்த எல்லாருக்கும், விசுவாசிகளுக்கு மட்டுமல்ல ஊழியக்காரர்களுக்கும் பாடுகள் உத்தரவுகள் உண்டு. ஆனால் நான் கற்றுக்கொண்டிருக்கிறது, அந்த பாடே நானே சுமக்கக்கூடாது. நமக்கு ஒரு லைஃப் பார்ட்னர் ஒருத்தர் இருக்கிறார். யார் அது? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. உங்கள் லைஃப் பார்ட்னர் உங்கள் புருஷன் உங்கள் மனைவி எல்லாம் இருக்கட்டும், அது ஒரு பக்கம். உங்கள் மெயின் லைஃப் பார்ட்னர் யாருன்னா ஏசப்பா தான் உங்கள் லைஃப். சில நேரங்களில் நம்ம ஏதாவது கொஞ்சம் அகல கால் வச்சு ஏதாவது பண்ணிட்டோமோ உங்கள் லைஃப் பார்ட்னர் சொல்லுவாங்க, உலக லைஃப் பார்ட்னர், அது ஓம்பாடு.
நீ தானே பண்ண ஓம்பாடு அப்படின்னு. ஆமாம், அல்லேலூயா சொல்லலாமா? எனவே நம்முடைய லைஃப் பார்ட்னர் நம்ம ஒருவர் கூட இருக்கும்போது அவர் நம்முடைய பாரங்களை எல்லாம் சுமக்க ரெடியாக இருக்கிறார். அவர் பெரியவர், அவர் பெரியவர், அவர் சுமப்பார் நம்முடைய காரியங்களெல்லாம். ஆமாம், அதனால் அவர் சுமப்பாருன்னு நினச்சிட்டு இருக்காதுங்க. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார்னு தான் சொல்லியிருக்காங்க, சுமப்பாருன்னு சொல்லலை. அவர் எல்லாருக்கும் பாரத்தையும் சுமந்தாருன்னா அவர் என்ன ஆகிறது? நம்ம சபையிலே ஒரு 300 பேர் அவருக்கு 300 பேருக்கு பாரத்தை அவர் சுமந்தா, ஒவ்வொரு சபைகள்லேயும் 3000, 5000, 10,000ன்னா இந்தியாவிலே எத்தனை? 1,00,000 எத்தனை? 144 கோடி இல்லை? ஆமாம். அப்போ எத்தனை உலகத்தில் இருக்க மொத்த மக்களுடைய பாரத்தை அவர் சுமந்துட்டு இருந்தாருன்னா என்ன ஆகுறது? அவர் சுமக்க மாட்டார். அவர் அப்படியே கையை காமிச்சிட்டு தள்ளி விட்டுருவார். போ அப்படின்னு. சோதரம் நம்ம தான் சுமந்துட்டு இருக்கிறோம். ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், நமக்கு ஒரு லைஃப் பார்ட்னர் இருக்கிறார். அவரை நாம் தரித்து இருக்கிறோம், நாம் அவருக்கு உள்ளாக இருக்கிறோம். எனவே நம்முடைய பாரங்களையும் நம்முடைய பாடுகளையும் அவர் அறிந்திருக்கிறார். எனவே நாம் அதை வைத்து கொண்டு கலங்கி கொண்டிருக்க வேண்டிய அவசியமில்லை. அல்லேலூயா சொல்லலாமா? எனவே மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட அந்த புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள், தரித்து கொள்ளுங்கள். அன்பு தெய்வ பிள்ளைகளே, இதுவரையிலும் நீங்கள் ஒருவேளை ஞானஸ்நானத்துக்கு கொடுத்த விளக்கம் தெரியாவிட்டால் இன்றைக்கு தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் ஒரு லைஃப் பார்ட்னரை தெரிந்து கொள்கிறீர்கள். அந்த பார்ட்னர் உங்களுக்கு வெளியே இருக்கிறார், உங்களை உள்ளாக வைத்துக் கொள்கிறார். அல்லேலூயா சொல்லலாமா? ஆமாம். ஒரு மழை நேரம் வந்து விட்டதுன்னு சொல்லுங்க, அந்த கோழி தன்னுடைய குஞ்சு 10 குஞ்சு 15 குஞ்சு சிறகை விரித்து கொடுத்து உள்ளால் வந்து உட்கார், உன் மேலே விழுகிற தண்ணீர் என் மேலே விழட்டும் என்று சொல்லி அந்த மழை நிற்கிற வரையிலும் அந்த தண்ணீரை அந்த தாய்ப்பறவை தாங்குகிறது போல நம்முடைய பிரச்சனைகள் ஓய்ந்து போகிறது வரையிலும் அவர் நம்மை கவர் பண்ணி வைத்து கொண்டிருக்கிறார். சோதரம், இன்றைக்கி அந்த உணர்வு நமக்கு இருக்கிறதா? அதுதான் மெயின். அந்த உணர்வு இல்லை என்றால் நாம் பிரச்சனைகள் வரும்போது பதறி போகிறோம், கலக்கம் அடைந்து போகிறோம், என்ன செய்வதென்று தெரியாமல் போய் விடுகிறோம். அன்பு தெய்வ பிள்ளைகளே, கவனமாக நாம் இருக்க வேண்டும், கவனமாக இருக்க வேண்டும். உலகத்தில் எல்லாருக்குமே பிரச்சனை உண்டு, போராட்டம் உண்டு. ஆண்டவரை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தனால எப்படி ஒரு நல்ல குளிர்னு சொன்னோன்னு என்ன பண்ணுவோம்? இருக்கிறதுல நல்ல போர்வை எடுத்து போர்த்திக்கிறோம்ல, அந்த போர்வை என்ன பண்ணுது? எல்லா குளிரையும் அது வாங்கிக்கிட்டு நம்மளை சுகமாக வச்சிருப்போம். ஆண்டவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லலாமா? கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். இன்னொன்றை நாம் கொள்ள வேண்டுமா? ரோமர் 13ஆம் அதிகாரம், ரோமர் 13ஆம் அதிகாரம் 12லிருந்து வாசிக்கலாம். இரவு சென்று போயிற்று, இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று, பகல் சமீபமாயிற்று. ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொள்ள கடவோம். அன்பு தெய்வ பிள்ளைகளே, இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று என்றால், இரவு என்று சொல்லும்போது இருள் சூழ்ந்தது, அந்தகாரம் சூழ்ந்தது. நாம் ஃப்ரீயாக போக முடியாது, வழியில் எங்கே பள்ளம் இருக்கிறது மேடு இருக்கிறதுன்னு தெரியாது. ஆனால் இங்கே வேதம் என்ன சொல்கிறது? அந்த இரவு என்கிறதான அந்த இருள் நம்முடைய வாழ்க்கையை விட்டு போய்விட்டது. எப்பொழுது போய்விட்டது? நீங்கள் இயேசுவை தரித்து கொண்ட உடனே உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள ஒரு இருள் போய்விட்டது. இனி இருள் இல்லை உங்களுடைய வாழ்க்கையிலே. நீங்கள் எங்கே வந்துட்டீர்கள்? இப்பொழுது பகல் சமீபமாயிற்று. ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை நாம் தரித்து கொள்ள வேண்டும். எனவே எதை தரித்து? இயேசுவை முதல்ல தரித்து கொண்டவர்கள். இப்போ இயேசுக்குள்ளாக நம்ம வந்துட்டோம், இயேசு நமக்கு மேலே இருக்கிறார். இப்பொழுது நாம் உள்ளால் இருந்து கொண்டிருக்கிறோம். எங்கே இருக்கிறோம்? இயேசுக்குள்ளாக இருந்து கொண்டு நாம் இருளின் ஆயுதங்களை தரித்து கொண்டிருக்கக்கூடாது. இது சுபாவங்கள், இது சுபாவம். இருளின் ஆயுதங்கள் இருக்கக்கூடாது. அந்த இருளின் ஆயுதங்களை விட்டு கீழே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? களியாட்டு, வெறி, வேசித்தனம், காமவிவாதம், வாக்குவாதம், பொறாமை உள்ளவர்களாய் நடவாமல் பகலிலே நடக்கிறவர்களாய் சீராய் நடையுங்க அப்படின்னு. துன்மார்க்கத்துக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள். இப்பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொண்ட நாம், இயேசுவுக்கு உள்ளாக இருக்கிற நாம், சுபாவம் மாற்றப்பட வேண்டும். சுபாவம், இயேசுனுடைய சுபாவம் நமக்குள்ளாக வர வேண்டும்.
அநேகர் ஞானஸ்நானம் பெற்றாலும் கூட, கிறிஸ்துவுக்குள் வாழுகிறேன் என்று சொன்னாலும் கூட, உள்ளான மனிதனுக்குள்ளாக கிரியைகள் இருக்கிறது அல்லவா, அது இருளின் ஆயுதங்களை இன்றும் வைத்துக் கொள்கிறார்கள். சண்டை போடுவதற்கும் வாக்குவாதம், கெட்ட வார்த்தைகள், இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் இருளின் ஆயுதங்களாக இருக்கிறது. இந்த ஆயுதங்களை தரித்து போட்டு கிறிஸ்துவனுடைய சுபாவம் நமக்குள்ளாக காணப்பட நாம் அதிகமாக பிரயாசப்பட வேண்டும். அல்லேலூயா சொல்லலாமா? கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அன்பு தெய்வ பிள்ளைகளே, ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய சுபாவத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறோமா? சுபாவம் இருக்கிறதா? அப்படியானால் இருளின் கிரியைகள் இருக்கக்கூடாது. இருளில் போனால் என்ன இருக்கும்? பயம் இருக்கும். முதல்ல இருளில் போனாலே என்ன இருக்கும்? பயம் இருக்கும். இருளில் போனோடனே சந்தேகம் இருக்கும். அந்த பயம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. கர்த்தரை ஏற்றுக்கொண்ட பிள்ளையுடைய வாழ்க்கையிலே எது நடந்தாலும் நன்மைக்கு தான் நடக்கும். எது நடந்தாலும் நன்மைக்கு. அல்லேலூயா சொல்லலாமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனவே பயம் என்று சொல்லுக்கு நாம் இடம் கொடுக்கக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளையுடைய வாழ்க்கையிலே அண்ட சராசரங்களை படைத்த தெய்வம் நம்மை உள்ளுக்குள்ளாக வைத்து அவர் வெளியே இருக்கிற போது நமக்கு எதுக்கு பயம்? அல்லேலூயா சொல்லலாமா? கர்த்தர் நல்லவர். பயம் இல்லாமல் இருக்கிறதுக்கு தானே நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரு வாட்ச்மேனை போடுறோம், வீட்டுக்கு பூட்டை போட்டுட்டு வர்றோம். அதுக்கப்புறம் நம்ம இதுக்கு பயந்துட்டு இருக்குது. அதுபோல் ஆண்டவர் நமக்கு மேலாக இருந்து எல்லா ப்ரொடெக்ஷனையும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கும்போது நமக்கு பயம் இருக்கக்கூடாது. அப்படியானால் பயம் இருக்கிறவருடைய வாழ்க்கையிலே இயேசு இருக்கிறதை நீங்கள் விசுவாசிக்கவில்லை என்று அர்த்தம். நான் கொஞ்சம் ஹார்டாக தான் பேசுகிறேன். இப்போது பயம் இருந்துகிட்டே இருந்தேன்னா என்ன இல்லைன்னு நீங்கள் அர்த்தம்? இயேசு உங்கள்கிட்ட இல்லைன்னு அர்த்தம். அவர் அண்ட சராசரங்களை படைத்தவர். ஆமாம், பேதுருவை பார்த்து சொன்னார், ஒன்று நம்ம வரி பணம் தானே கட்டணும், அதை பற்றி ஏன் வரி பண்ணுகிறேன்? நீயும் வேலைக்கு போகல, நானும் வேலைக்கு போகல, சம்பளம் கிடைக்காது, நீ போ, ஒன்று சமுத்திரத்தில் போ, தூண்டில் போடு, மீனை பிடி, வாயத்தர, வெள்ளி பணத்தை எடுத்துக்கொண்டு கட்டு. யாருக்கும் நம்ம இடைஞ்சலாக இருக்கக்கூடாது. அற்புதங்களை செய்கிற தெய்வம் நம்முடைய ஆண்டவர். தெரிந்து கொள்ளுங்கள், அற்புதங்களை செய்கிற தேவன் நம்முடைய ஆண்டவர். உங்களுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். அவர் சர்வ வல்லமையுள்ள தெய்வம். நம்மை அச்சுறுத்துகிற எந்த கிரியைகளாக இருந்தாலும் அதை ஆண்டவராலே விலக்கி போட முடியும். ஆண்டவர் தள்ளுவார். ஆமாம், அதனால தான் சொன்னார், இன்று கண்ட எகிப்தியனை இனி ஒருபோது நீ காண்பதில்லை. ஆமாம், இன்று கண்ட எகிப்தியனை என்றுமே இனி காண்பதில்லை. இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை, தூங்கவில்லை. இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை, தூங்கவில்லை. கசந்த மாறா மதுரமாகும், வசந்தமாய் உன் வாழ்க்கை மாறும். கசந்த மாறா வசந்தமாய் உன் வாழ்க்கை மாறும். கண்ணீரோடு நீ விதைத்தால் கெம்பீரமாய் அறுத்திடுவாய். கண்ணீரோடு நீ விதைத்தால் கெம்பீரமாய் அறுத்திடுவாய். இன்று கண்ட எகிப்தியனை இன்று கண்ட எகிப்தியனை என்றுமே இனி காண்பதில்லை. ஆமென். எகிப்தியன் என்று சொன்னால் கலங்கடிக்கிறவன், அப்படி நான் ஒன்று வச்சுக்கிறேன். அதனால் அதுதான் பொருளான்னு நீங்கள் என்ன கேட்காதுங்க. எகிப்தியன் என்னன்னா, ஏந்தால் அந்த எகிப்தில் தான் 450 வருஷத்துக்கு மேலே அடிமையாக இருந்தார்கள். இப்பொழுது மோசேயை அனுப்பி நீ வெளியே அவர்களை கொண்டு வா என்று சொல்லி 10 விதமான வாதையை அனுப்பின பிறகுதான் அவன் என்ன பண்ணுகிறான், அவனுடைய மனசு கொஞ்சம் இழகி சரி போங்கடா அப்படின்னு. கடைசியில் கொடுக்கப்பட்ட வாதை என்னது? தலைச்சன் சங்காரம். அப்புறம்தான் விட்டான். சரி விட்டுட்டு என்ன பண்ணான், அவன் விட்டுட்டு பின்னாலே துரத்திட்டு வரான். அதுதான் கலக்கம். இங்கே வந்தால் ஜனங்கள் எல்லாம் பார்க்குறாங்க, முன்னாடி செங்கடல், பின்னாடி எகிப்தியனுடைய சேனை கலங்கி கொண்டு நிற்கிறார்கள். அப்பொழுது ஆண்டவர்
செங்கடலை பிளந்து வழிவிட்டு எல்லாரும் அந்த பக்கம் போங்கன்னு சொல்லிட்டு அவர் சொல்லல. இங்க நிற்கும்போதே சொல்லுகிறார், இன்று கண்ட எகிப்தியனை நீ இருபோதும் காண்பதில்லை என்று சொல்லுகிறார். அன்பு தெய்வ பிள்ளைகளை, ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும். யாத்திராகமம் புஸ்தகத்தை முழுமையாக நீங்கள் அறிந்து கொண்டால் உங்கள் வாழ்க்கையின் சரித்திரம் அதில் தான் இருக்கிறது. ஆமென். யாத்திராகமம் புஸ்தகம், அதாவது அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் மீட்டெடுக்கப்பட்டு அந்த அவர்களுக்குரிய கானானை சுதந்திரிப்பதற்கு பிரயாணப்பட்டு போகிறது தான், யாத்திரை செய்து போகிறது தான் அந்த புஸ்தகத்தினுடைய சாராம்சம். அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இந்த பூமிக்குரிய கூடாரமாகிய இந்த சரீரத்திலே நாம் பாரம் சுமந்து தவிச்சு எல்லாம் இருக்கணுமே. இப்பொழுது நம்ம ஒரு பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறோம். எங்கே போவதற்கு? பரமகானாகிய பரலோகம் போவதற்கு. இந்த பிரயாணத்திலே நீங்கள் அங்கே கண்ட அத்தனையும் இங்கேயும் இருக்கும். தண்ணீர் தாகம் வரும், பசி வரும், உங்களுக்கு பட்டினியாக இருக்க முடியும், இதெல்லாம் வரும். ஆமாம், முறுமுறுப்பு. அங்கே அதிகமாக முறுமுறுத்தாங்க. தண்ணீர் இல்லைன்னு முறுமுறுத்தாங்க, காய்கறி இல்லைன்னு முறுமுறுத்தாங்க, இறைச்சி இல்லைன்னு முறுமுறுத்தாங்க. இன்னைக்கு வாழ்க்கையில் பாதியம் நிறைய பேருக்கு முறுமுறுப்பாக தான் இருக்குது. இது எல்லாமே உண்டு. இதுதான் யாத்திராகமம் புஸ்தகம் சொல்லுகிறது. அங்கே எல்லாம் தேவனை நோக்கி பார்த்தார்கள். அங்கே அடிக்கடி சொல்லுவார், நான் இன்று விதிக்கிற இந்த கட்டளையின்படி நீ நடக்க கவனமாயிரு. இந்த கவனம் போகும்போது நம்முடைய வாழ்க்கையில் இருளும் வந்து சூழும், எல்லாம் வந்து சூழும். அன்பு தெய்வ பிள்ளைகளே, எனவே பயம் மட்டும் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடாது. ஆமென். சோத்திரம். இந்த செங்கடல்னு சொல்கிறது பெரிய கரை தெரியாத சமுத்திரம் இல்லை, நீங்கள் நினச்சிடக்கூடாது. அவ்வளோ பெரிய சமுத்திரத்தை இல்லை, அது ஒரு சிறிய பகுதி தான். செங்கடல்னு சொல்கிறது இங்கேருந்து பார்த்தால் அடுத்த கரை தெரியும். அது ஒரு இது மாதிரி, அது எப்படின்னா அந்த பகுதியை பார்த்தவர்களுக்கு தெரியும். அது ஒரு ரிவர் மாதிரி தான் இருக்கும் அந்த இடம். எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 கிலோமீட்டருக்கு தான் அந்த டிஸ்டன்ஸ் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். சத்யராஜை கேட்டால் கரெக்டாக சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். அவர் ரொம்ப நாள் அந்த ஊரில் இருந்தார். அந்த செங்கடல்னு சொல்கிறது இங்கேருந்து பார்த்தால் அடுத்த கரை தெரியும். ஆமாம், அதை பிளந்து வழியை விட்ட தெய்வம் உன் வாழ்க்கையில் நீ நினைக்காத செங்கடல்னு சொன்னால் இங்கேருந்து கரை தெரியாத கடல்னு இல்லை, நமக்கு எதிரே இருக்கிற கதை தெரிஞ்சது தான். ஆமாம், அவ்வளோதான். நீங்கள் நினைக்கிறீங்க, ஐயோ என் வாழ்க்கையில் செங்கடல் வந்து இல்லை, செங்கடல்னு உள்ளது கடக்கக்கூடிய அளவில் உள்ள கடல் தான் அது. ஆமாம், நீங்கள் அதை தாண்டிவீங்க, ஆண்டவர் உங்களுக்கு பலன் தருவார். அதனால் தெய்வத்தை முன்னிறுத்துங்க. ஆமென். கடைசியாக ஒன்று சொல்லி முடிக்கிறேன். எபேசியர் 6:11. நீங்கள் இயேசுவை தரித்து கொண்ட நீங்கள், முதலாவது இயேசுவை தரித்து கொண்டீங்க, அடுத்தது என்ன பண்ணணும்? ஒளியின் ஆயுதமாகிய இயேசு கிறிஸ்துடைய கேரக்டர்களை, நீங்கள் குணாதிசயங்களை நீங்கள் தரித்து கொள்ள வேண்டும். கடைசியாக நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு, எபேசியர் 6:11, நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். யாருடைய சர்வாயுத வர்க்கம்? தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நீங்கள் தரித்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா சொல்லலாமா? ஆமாம். இப்போது நம்ம இவ்வளோ நேரம் பார்த்ததில் அங்கே பிசாசு வரல, உலகம்தான் வந்தது. நமக்கு உலகத்தில் பாடுகள் ஒவ்வொருத்தரும் உலகத்தில் ஒவ்வொருத்தரும். இங்கே என்ன வருது? நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி, உங்களை போய் சேர விடாமல் தடுக்கிறதுக்கு ஒருத்தன் இருக்கிறாங்க. கண்ணுக்கு தெரியாமல் இருந்து செயல்படுவான் அவன். இல்லையா சொல்லலாமா? அது எத்தனை வருஷம் விசுவாசி ஆனாலும் அவன் கொஞ்சம் சிண்டி பார்ப்பான். ஆமாம், நம்ம விஜய் கார்த்திக் வீட்டில் சிண்டி பார்த்தா மாதிரி எத்தனை வருஷம் ஆனாலும் என்ன பண்ணுவான் அவன்? கொஞ்சம் சிண்டி பார்ப்பான். அவன் பிசாசு. அவன் என்ன பண்ணுகிறான்? நமக்கு பலவிதமான குழப்பங்களையும் போராட்டங்களையும் கொண்டு வந்து அவன் அப்படியாக போக விடாமல் நம்ம தடுப்பான். சோத்திரம். அதை எதிர்த்து போராடுவதற்கு நமக்கு ஒரு சர்வாயுத வர்க்கம், சர்வ ஆயுதம். ஆமாம், அந்த வர்க்கத்தை நம்ம என்ன பண்ணணும்? தரித்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா சொல்லலாமா? ஆமாம், சர்வாயுத வர்க்கம். ஆமென். அதை நீங்கள் வீடுகளில் போய் தொடர்ந்து படிங்க. அதில் என்னென்ன வரும்? சர்வாயுத வர்க்கம் தரித்துக்குள்ள சத்தியம் என்கிறதான
கச்சை, ஒரு பெல்ட் முதல்ல. ஆமாம், அந்த பெல்ட். நீதி என்னும் மார்க்கவசம், நீதி என்னும் மார்க்கவசம், சமாதானத்தின் சுவிசேஷம் என்னும் ஆயத்தம் என்னும் பாதரட்சை, பொல்லாங்கனையும் அக்கினி அஸ்திரங்களெல்லாம் அவித்து போடத்தக்கதாக எல்லாவற்றுக்கும் மேலான விசுவாசம் என்னும் கேடகம், இரட்சண்யம் என்னும் தலைச்சீரா, தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம், எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடு ஆவியிலே ஜெபம் பண்ணி. இந்த சர்வாயுத வர்க்கத்தை நாம் விட்டுவிடக்கூடாது. அல்லேலூயா சொல்லலாமா? ஆமென். ஆமாம், ஆண்டவர் தான் நமக்குள்ளால் இருக்கிறாருன்னு சொல்லிட்டு நம்ம என்னன்னு இருக்கக்கூடாது, தூங்கிட்டு இருக்கக்கூடாது. இந்த சர்வாயுத வர்க்கத்தை எடுத்து என்ன பண்ணணும்? போராடணும். ஆண்டவர் நம்மளை உள்ளால் வச்சுட்டு அவர் வெளியே பார்த்துட்டு இருக்கிறாரு, இவன் என்ன தான் பண்ணுறான்னு பார்க்கலாம் அப்படின்னு. நான் இருக்கிறேன்னு உள்ள தைரியத்தில் மட்டும் இருக்கிறானா, இல்லை இந்த சர்வாயுத வர்க்கத்தை எடுத்து போராடுகிறானா என்று சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு. அல்லேலூயா சொல்லலாமா? ஆமாம், கோழி அது குஞ்சாக இருக்கும்போது மட்டும்தான் சிறகை விரித்து கொடுத்து என் சிறகுக்கு கீழே இருந்து நீ தற்காத்துக்கொள் என்று சொல்லிட்டு சொல்லும். அதே குஞ்சு பெரிதாகி சேவலாய் மாறும்போது, அது கோழியாய் நல்லா மாறும்போது, ஆமாம் தாய்க்கோழி என் பிள்ளை ஆமாம் புலிக்கு பிறந்தது பூனையாக இருக்குமா புலியாக தான் இருக்குது பாரு அப்படின்னு அவர் வேடிக்கை பார்ப்பார். அந்த கோழி ஆஹா என் பிள்ளை எகிரி குத்துறான் பாருன்னு. அதுபோல் ஆண்டவர் நம்மளை வெளியே விட்டுருக்கிறார் இப்போது. ஆமாம், யுத்த வீரர்களாக விட்டுருக்கிறாரு. ஆமென். ஆமாம், ஆபிரகாம் எத்தனை பேருமா? 318. அந்த 318 நீங்கள் ஒரு ஆளாக இருக்கிறீங்களான்னு பார்த்துக்கிடுங்க. ஆமென். 318 318. ஆமாம், அதில் ஒரு ஆளாக நீங்கள் இருக்கிறீங்களா? சோதரம். ஒரு முறை யார் சொன்னது? கிதியோனா. பயப்படுறவங்கெல்லாம் ஓடி போங்கடான்னு. ஆமாம், அடுத்தது வந்துட்டு பயம் இல்லாதவங்கெல்லாம் வந்தான். அதில் 22,000 பேரனும் ஓடி போயிட்டான்னு கேள்விப்பட்டேன். 32ல் 22,000 பேர், 10,000 பேர். அங்கேயும் இது கூட ஜாஸ்தி தான். வா ஆற்றுல கொண்டு வந்து தண்ணி குடிக்க விடுறேன். எவன் நக்கி குடிக்கிறான், இவன் கையில் எடுத்து குடிக்கிறான், எவன் முட்டி போட்டு குடிக்கிறான், இப்படியெல்லாம் 300 பேர் கடைசியில் மீந்தது. ஆமாம், பார்த்தீங்களா? அந்த 300 பேரில் நீங்கள் ஒருத்தராக இருக்கணும். இந்த 300 ஏதோ ஒரு ராசி இருக்குது போல இருக்குது. 318 300. இந்த கடைசியில் அந்த 300 பேரை கொண்டு தான் என்ன பண்ணார்? கிதியோன் யுத்தத்தை நடப்பிச்சார். அல்லேலூயா சொல்லலாமா? கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அந்த சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ள வேண்டும். சத்தியம் உங்களிடத்தில் காணப்பட வேண்டும். ஆமாம், விசுவாசம் காணப்பட வேண்டும், வசனம் காணப்பட வேண்டும். இதெல்லாம் நீங்கள் குழந்தைகளாக இருக்கிறதல்ல, இப்பொழுது நீங்கள் வாலிபர்களாக மாறிவிட்டீர்கள் விசுவாசத்தில். ஆண்டவர் நம்மை வைத்து அப்படியே வேடிக்கை பார்ப்பார். என் பிள்ளை தனியாக யுத்தம் பண்ணுகிறானா, என் பிள்ளை எப்படி இருக்கிறான். பிசாசு வரும்போது ஓடி போய் பாஸ்டரை கூப்பிட்றானா, டேவிட் பிரதரை கூப்பிட்றானா, இல்லை அவனே ஜெபம் பண்ணி விரட்டுறானான்னு பார்ப்பார். அதுதான் விஜய்க்கு வந்த டெஸ்ட்டு. ஆமாம், அப்பாலே போ சாத்தானே, உனக்கு இங்கே என்ன வேலைன்னு சொல்லிப்பார். எப்படி நிற்பான் அவன்? இத்தனை வருஷம் விசுவாசிக்கிட்ட எப்படி வர முடியும், அவன் நெருங்க முடியும்? அன்பு தெய்வ பிள்ளைகளே, இந்த காரியங்களை முதலாவது என்ன பண்ணணும்? இயேசுவை தரித்து கொள்ள வேண்டும். இயேசுவை தரித்து கொண்ட பிறகு இயேசுனுடைய சுபாவங்கள் உங்களே வந்து வேண்டும். மூன்றாவது, நீங்களே எல்லா ஆயுதங்களை தரித்தவர்களாக ஒரு சோல்ஜர் மாதிரி, ஒரு யுத்த வீரனை மாதிரி நீங்கள் நிற்க கற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுது பிசாசானவன், வேதம் சொல்லுகிறது, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு. ஆமாம், ஒரு காலம் அவர் சொல்லலை பிசாசோடு எதிர்த்து போடாருங்கன்னு சொல்லலை. எதிர்த்து அப்படி நின்னா போதும், அவர் பார்த்துக்கொள்வார். எதிர்த்து நில்லுங்கள். ஆமென். உங்கள் நிற்கிற தோரணையே அவன் பார்த்துட்டே ஓடி போயிடுவான். இது இவனுக்கிட்ட நமக்கு முடியாது அப்படின்னு. அல்லேலூயா சொல்லலாமா? சோத்திரம். இந்த நாய் வாலை முறுக்கிட்டு நிற்குதுன்னா நான் எதுக்கும் ரெடின்னு வாலை 2 காலுக்கும் கீழே கொண்டு போச்சுன்னு நினச்சா தெரிஞ்சுக்க, அது பயந்த நாய், சுபாவங்கள பயந்து. இதெல்லாம் ஒரு 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 பிராணிகிட்டேருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கு பாருங்கள். அப்போ பிசாசம் பார்ப்பான், நீங்கள் எப்படி சீறிட்டு நிற்கிறீங்களா இல்லை ஒடுங்கி போயிருக்கிறீங்களான்னு பார்ப்பான். அல்லேலூயா சொல்லலாமா?